சில பேரு அவங்கள பணக்கார போல காமிப்பாங்க. ஆனா உண்மையான பணக்காரர் பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி காமிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பணக்காரர் போல நம்ம காமிக்கிறதுனாலயோ போலியான வேஷம் போடுறதுனாலயோ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம நடுத்தெருவுக்கு வந்துருவோங்கிறது. அதனாலதான் சில பணக்காரர்கள் அமைதியாவே இருந்து அவங்க பணக்காரரா ஆயிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரர்கள் எந்த மாதிரியான ட்ரிக்ஸ ஃபாலோ பண்றாங்க, அவங்க எந்த மாதிரியான ரகசியங்களையும் டிப்ஸையும் ஃபாலோ பண்றாங்கன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்றது மூலமா நீங்களும் அமைதியா பணக்காரரா யாருக்கும் சொல்லாம அமைதியா நீங்களும் பணக்காரராகி பணத்தை நம்ம இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல அப்படின்னு சில பேரு அவங்கதான் ராஜான்னு காட்டிக்கிறதுக்காக போட்டோ ஷேர் பண்ணி அதுல எவ்வளவு லைக்ஸ் வருது, எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு ஒரு வெறித்தனமான ஒரு பழக்கமா ஆயிடுச்சு. ஆனா உண்மையான பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆவி போல கண்ணுக்கே தெரியாம அவங்க பிராண்ட் கார் வாங்கியிருக்கேன், நான் இப்போ ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டோஸ் ஷேர் பண்ணி அவங்க பந்தா காட்டிக்க மாட்டாங்க. சிம்பிளாவும் சகஜமாவும் எல்லார்கிட்டயும் பழகுற குணம் இருக்காங்க. பண விஷயம் மட்டும் வந்துட்டா அவங்க யாருக்கிட்டையும் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆளே தெரியாத அளவுக்கு மாயமா பணக்காரர்னு யாருக்குமே தெரியாம இருந்தா நீங்க ஒரு ஹாப்பியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். எந்த விதமான பயமும் இல்லாம வாழ முடியும். நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றதுனால நீங்க ஒரு பிச்சைக்காரனை போல இருங்க, நீங்க எந்த பொருளையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆடம்பரமா பந்தா காட்டிட்டு இருக்க கூடாது. நம்மள பார்த்து பெருமைப்படணும், நம்மள பார்த்து ஆச்சரியப்படணும், யாரும் உங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க, உங்க மேல யாரும் பொறாமப்படவும் மாட்டாங்க. நீங்க அப்போ ஒரு நிம்மதியான ஒரு ஹாப்பியான லைஃப் ஆடம்பர பொருட்களை வாங்காம இருக்கிறது மூலியமா உங்களால ஒரு நிம்மதியான வாழ்க்கை பணக்காரர் போல காமிச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம தகுதிக்கும் மீறி நம்ம பொருட்கள் வாங்கி சேர்க்கறது மூலியமா நம்ம மிகப்பெரிய கடனாளியா தான் ஆகுறோம். நம்ம இந்த மாதிரியான பிராண்டட் பொருட்கள் வாங்கினாதான் நம்மள பெருமையா பேசுவாங்க, இந்த மாதிரி பிராண்டடான கார் வாங்குறது மூலியமா நமக்கு நம்மள மத்தவங்க பெருமை பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அது மூலியமா நம்ம கடனாளியா தான் மாறிட்டு இருக்கோம். இது புரியறது இல்ல பல பேர். உங்க எல்லாருக்கும் வாரன் பஃபட் பத்தி தெரியுமா? அவரு இந்த உலகத்திலேயே பணக்காரர்ல அவரும் ஒருத்தர். அவர்கிட்ட இருக்கிற பணத்துல எப்படி வேணாலும் வாழ முடியும், என்ன வேணாலும் வாங்க முடியும். ஆனாலும் அவர் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு பழைய வீடுதான். அவரு சாதாரண ஒரு நார்மலான கார் தான் வச்சிருக்காரு. அவர் சாப்பிடறதுக்குன்னு அதிகமா செலவு பண்றது கிடையாது. அவர் சாப்பிடுறதும் ஒரு சின்ன ஹோட்டல். அவரு யாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. அவரு கான்பிடென்டா இருக்கிறதுக்கு காரணமே அவர் சேர்த்த பணத்தினாலதான் வருது. அவர் பணக்காரர்னு அவர் மத்தவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கல. அவர் ரகசியமா அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு அதிகப்படியான பணத்துல லாபத்தை அடைஞ்சு நிம்மதியான வாழ்க்கைய அவர் வாழ முடியுங்கிறத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். செகண்ட் ஒன், வாய்க்கு பூட்டு போடுங்க. வாயை திறந்தா ஆபத்து, வாய மூடினா மௌன விரதம்னு சொல்லுவாங்க. அது பண விஷயத்துல 100க்கு 100 சரியாதான் இருக்கும். நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கிறத எல்லார்கிட்டயும் தண்டரா போட்டு சொல்றது மூலியமா அதை நீங்க செய்யவே மாட்டீங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோபமைன்ங்கிற ஒரு திரவம் உங்களுடைய பிரெயின்ல அது சுரக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க அந்த சொன்ன விஷயத்த நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அது செஞ்சு முடிச்ச மாதிரி உங்க பிரெயின் அவ்வளவு ஹாப்பியா அது எந்த விஷயம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும் யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமான முறையில அதை செய்யறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி நான் ஒரு பணக்காரனா ஆக போறேங்கிற விஷயத்த நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றது மூலமா அந்த விஷயத்துக்காக எந்த ஒரு முயற்சி கூட எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்க பிரெயின் என்ன நினைக்கும், நீங்க அதை எல்லா விஷயத்தையும் முடிச்சு சாதிச்ச அளவுக்கு ஒரு ஹாப்பியான விஷயத்த அது உங்க பிரெயின் ஒரு ஏமாத்து வேலையா தான். நீங்க ஓடுறதுக்கு முன்னாடியே ஓடி முடிச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு மூச்சு வாங்குமோ அது இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது. நீங்க ஏதாவது நான் பண்ண போறேன், இந்த பிசினஸ் பண்ண போறேன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்றது மூலமாவோ இல்ல அவங்க உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க ஏதாவது உங்களுடைய சஜஷனை அவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க. அப்ப சொல்லும் போது இது என்னால பண்ண முடியுமா, இது இந்த பிசினஸ் நான் பண்றது மூலமா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், எனக்கு நான் லாஸ் ஆயிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கறத கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்க எந்த விஷயத்துமே பண்ணாம உங்களையும் பயமுறுத்தி அந்த விஷயத்த பண்ண முடியாமையே உங்களோட கான்பிடன்ட் லெவலும் குறைஞ்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம பொறாமைங்கிற ஒரு அரக்கன் கூட கண்டுபடுறோம் சுத்தி போடணும் அப்படின்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த விஷயத்துல ஒரு உண்மையான விஷயம். சும்மா நினைக்காதீங்க. அதுவும் ஒரு சில எவ்வளவு தம்பட்டம் அடிச்சு மத்தவங்க கிட்ட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க மனசளவுல நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு. நீங்க தரைமட்டமா ஆகணும்னு அவங்க நினைக்காம கூட இருக்கலாம். ஆனா அவங்க மனசுக்குள்ள நீங்க அவங்கள விட மேல ஒரு படி உயர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரகசியங்கள்லாம் பணக்காரர்களுக்கு தெரிஞ்சதுனால்தான் அவங்க அமைதியாவே எப்படி இருட்டுக்குள்ள அது வளர்ந்துட்டு இருக்கோ அது போல பணக்காரர்கள் அவங்க பணத்தை பெருக்கிறதுக்கு அமைதியாவே இருந்து அவங்க பணத்தை போல அவங்க பணத்தையும் அமைதியாவே வளர்ப்பாங்க. அவங்களுடைய ரகசியத்தை யார்கிட்டயும் விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது அவங்க மத்தவங்க கிட்ட சொல்றதை விட அவங்க செய்யல விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம அதுல அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க கிட்டயே அந்த விஷயத்த சொல்லுவாங்க. தேர்ட் ஒன், எளிமையான பணக்காரரா ஆகணுமா, நீங்க ஏழை போல ட்ரெஸ் போடுங்கன்னு சொன்னா
சொன்னா நீங்க நம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதுதான் உண்மை. ஒரு ஆராய்ச்சியில ஒரு பணக்காரரோட போட்டோவை ஒரு 4 பேர்கிட்ட காமிச்சு, இவர் வீட்ல ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்பீங்க? இன்னொரு 4 பேர்கிட்ட ஒரு ஏழ்மையான தோற்றத்துல இருக்கிறவரோட போட்டோ காமிச்சு, இவரு வீட்ல ஒரு வேலை இருக்கு, அதாவது அதே வேலைதான், என்ன சம்பளம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஃபைனலா ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்கார தோற்றத்துல இருக்கிறவர்கிட்ட கேக்குற சம்பளம் அதிகமா இருக்குது, ஒரு ஏழ்மையான தோற்றத்துல இருக்கிறவரோட சம்பளம் குறைவா தெரியுது. நம்ம பணக்காரர் போல காமிச்சுக்கிறதுனால அதிகப்படியான பணத்தை செலவாகுது. நிறைய பணக்காரரை பார்த்திருக்கோம். அவங்கள பாத்தீங்கன்னா நல்ல சகஜமா பழகுவாங்க, அவங்கள பார்த்தா சிம்பிளா இருப்பாங்க. நிறைய பேர் சொல்றது கூட கேள்விப்பட்டிருக்கோம், இவர் பணக்காரர் போல காமிச்சுக்கவே இல்லப்பா, ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு, எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்ப அமைதியான டைப்பா இருக்காரு, ரொம்பவே நல்லவரா இருக்காரு. அவங்களோட மிகப்பெரிய ரகசியமே அதுதான். அவங்க மத்தவங்க கிட்ட நான் பணக்காரன்னு காமிச்சுக்காம இருக்கிறதுனாலதான் அவங்க பணக்காரரா வளர்ந்தோட எண்ணமே நான் மத்தவங்க கிட்ட பணக்காரனா காமிச்சுக்கணுங்கிறது கிடையாது. நான் பணக்காரரா ஹாப்பியான லைஃபா வாழணும். செலவை குறைங்க. நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க கையில பணமே இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்மூடித்தனமா செலவு பண்றது. பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு கிராண்டான மண்டபம், ட்ரெஸ்ஸஸ், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வைக்கிறாங்க. சாப்பாடுக்கே நிறைய வெரைட்டி பண்றாங்க. மத்தவங்க சாப்பிடுவாங்களா, வேஸ்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி யோசிக்காம அவங்கள மத்தவங்க பெருமையா பேசணுங்கிறதுக்காகவே அவங்க நிறைய வெரைட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி பண்றதுனால அவங்கள மொத்தமா இவ்வளவு வருஷங்கள் அவங்க சேர்த்து வச்ச பணமும் அவங்க கொண்டு போய் அதுக்கே இழந்துடுறாங்க. இதனால சில பேர் கடனாளியா கூட இருக்கு. நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வந்துச்சுன்னா கார் வாங்கணும், அடுத்தது போனஸ் வந்துச்சுன்னா ஒரு ஷாப்பிங் போகணும், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோசமான பழக்கத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அதிகமாச்சுன்னா செலவும் கூட அதிகமாகுதுங்கிறது யாருமே அதிகமாக செலவுகளையும் அவங்க அதிகமாக்கிட்டு இருக்காங்க. இஎம்ஐ அப்படின்னு ஒரு சுழற்சிக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவங்க பண தேவை இருக்கு அப்படின்னு என்ன செய்யலாங்கிறத யோசிச்சு அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே. வருமானம் அதிகமானாலும் உங்களுடைய செலவு அதே நிலைமையில இருக்கணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்க ஒரு சேவிங்ஸா ஸ்டார்ட் பண்ணணும். இது மூலமா அதிக பணம் மிச்சமாகிறது மூலமா உங்களால அதிக பணத்தை சேர்க்க பாத்தீங்கன்னா பணத்தை பெருங்களுக்கு ஒரு 35ல இருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா, நீங்க அந்த 35ல நீங்க இருக்கும் போது எந்த அளவுக்கு நீங்க செலவு, உங்களுடைய பட்ஜெட்டிங், உங்களுடைய மத்த எக்ஸ்பென்ஸுக்கு எல்லாம் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதே அளவுக்கு செலவை மெயின்டைன் பண்ணிட்டு பேலன்ஸ் இப்போ உங்களுக்கு எவ்வளவு மிச்சப்படுத்திருப்பீங்க, ஒரு 35,000 நீங்க எவ்வளவு மிச்சப்படுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு 40, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னா அந்த 5,000 ஆட் பண்ணி நீங்க ஒரு ஆட்டோமேஷன் சேவிங்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு சேலரி அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய சேலரி இருந்தே ஒரு அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்சன் ஆகணும் அப்படிங்கறத நீங்க ஒரு செட் பண்ணி மறந்தா கூட, நீங்க வேற வேலையில இருந்தா கூட உங்களுடைய பணம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு அக்கௌண்ட்ல அமைதியா வளர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பணத்தை பெருக்கிறதுக்கு சொத்துக்களை வாங்குவாங்க. ஆனா இதுல சொத்துங்கிறது நமக்கு சில பேருக்கு புரிதல் இல்லாத விஷயங்கள்ல இருக்குது. கார் வாங்கினா அது நம்மளுடைய சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். காருங்கிறது நமக்கு ஒரு லயபிலிட்டி தான். அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னைக்கு நீங்க அந்த காரை சேல் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாங்கின அமௌண்ட்ல இருந்து ஒரு 75% இல்ல 50% தான் உங்களுக்கு வாங்குவாங்க. நீங்க ஒரு லேண்டோ இல்ல ஒரு ஹவுஸோ எடுத்துக்கோங்க. நீங்க லேண்ட வித்தாலும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வித்தா கூட நீங்க வாங்கின மதிப்பை விட ஒரு மடங்காச்சு அட்லீஸ்ட் உயர்ந்து சொத்துக்களை வாங்கி அதிகமா சேர்க்கிறது உங்களுக்கு பணத்தை பெருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அதுவே கடன்கிறது உங்க பணத்தை காலி செய்யக்கூடியதா. அதிக செலவு பண்ணாம பணத்தை சேர்த்து உங்க பணத்தை எப்படி எல்லாம் பெருக்கலாம், உங்க பணத்தை பெருக்கிறதுக்குரிய சொத்துக்கள் எதுங்கிறத நீங்க யோசிச்சு அதுல உங்க பணத்தை, அதுல உங்க கவனத்தை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 6 மாசத்துல என்னுடைய 5 லட்சம் கடனை நான் எப்படி அடைச்சுங்கிற வீடியோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க.